கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, க்ளோ இன் கிரைஸ்ட் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் பத்தி பார்த்தோம். தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை பற்றி பார்த்தோம். கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல் பத்தி பார்த்தோம். எல்லாவற்றிலும் மேலான அன்பை பார்த்தோம். லவ் தட் நெவர் ஃபெயில்ஸ், ஒருபோதும் தோல்வியடையாத அன்பை பார்த்தோம். லவ்விங் ஒன் another பார்த்தோம். ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லி பார்த்தோம். இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் லவ் யோர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சோ இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? நம்மளுடைய சத்துருக்களை சிநேகிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மள நேசிக்கிறவங்களை அதிகமா நேசிச்சிருவோம், ஆனா நம்மள வெறுக்கிறவங்களையும் நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்களையும் நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ சிறு பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு எனிமீஸ் யாருன்னா பெற்றோர்களும் டீச்சர்ஸா தான் இருப்பாங்க இல்லையா? சோ போனை பார்க்காதன்னு சொல்லி திட்டுவாங்க. டீச்சர்ஸும் நல்லா படிக்கலன்னா திட்டுவாங்க, ஒபீடியண்டா இல்லைன்னா திட்டுவாங்க. சோ திட்டுறதுனால அவங்க எல்லாரும் எனிமீஸ் ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு. ஆனா ஆக்சுவலி அவங்க எனிமீஸ் கிடையாது. உங்க நன்மைக்காக, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க உங்களை கண்டிக்கிறாங்களே தவிர தண்டிக்கல. சோ அவங்கள நாம சத்துருக்களா, பிள்ளைகள் எல்லாரும் சத்துருக்களா நினைத்து கொண்டு ரொம்ப மன வேதனைப்படுகிறாங்க. சோ ஆண்டவர் இன்னைக்கு வசனங்களை கொடுக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சோ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதியுங்க, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். வாலிப பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களையும் டீச்சர்ஸ் இருந்தா எதிரிகளா நினைக்கிறீங்க, எனிமீஸா நினைக்கிறீங்க, உங்களை துன்பப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? Go and fall into the feet of your Jesus Christ. எல்லாவற்றையும் போர் பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்துல இறக்கி விடுங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. அம்மா என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்பா என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க டீச்சர் என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல எல்லாவற்றையும் ஊற்றி விடுங்க. மனசுல வச்சுக்காதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை திட்டினவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. இனிமே அவங்க என்ன திட்டக்கூடாது ஆண்டவரை, என்ன கடினமா பேசக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க மேல கோவமா இருக்காதீங்க, ஏன்னா அவங்க உங்க எனிமியே கிடையாது. ஓகே, ஆனா எனிமியா இருந்தாலுமே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சிநேகியுங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனா உங்களுக்காகவே வாழ்கிற பெற்றோரை நீங்க எனிமியா நினைக்க கூடாது. எனிமியா நினைச்சிட்டு எலியும் பூனையுமா ஒரே வீட்டுல எப்படி இருக்க முடியும்? எலியும் பூனையுமா பெத்தவங்களும் பிள்ளைங்களும் இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது. அப்படியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு பெற்றோரை கொடுக்கல. சரியா? பெற்றோர்களை நம்ம நேசிக்கணும். ஓகே, சோ பெரியவங்களுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா வேலை ஸ்தலத்துல கூட நிறைய பேர் அகெயின்ஸ்டா இருப்பாங்க. நமக்கு அகெயின்ஸ்டா இருந்துட்டு இவ்வளவு எப்படியாவது கவிழ்க்கணும், இவ்வளவு எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும், துரத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அப்படியானவங்க நமக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க இல்லையா? அந்த சத்துருக்களை நீங்க சிநேகியுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நிறைய நேரம் நமக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க கூட நல்லதுதான் செய்வாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமா உழைக்க ஆரம்பிப்போம். சோ அவங்க முன்னாடி நம்ம தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக அதிகமா உழைக்க ஆரம்பிப்போம். சோ நம்மள நாமளே மோல்டு பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. சோ நம்மள அழிக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா அவங்களுடைய நினைப்புக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் அதிகமாய் வளர ஆரம்பிப்போம். சோ நம்ம என்ன பண்ணதுக்காக சத்துருக்களை சிநேகிக்க வேண்டியதுதான். சோ அவங்கவுங்க என்னென்னலாம் நமக்கு செய்யறாங்களோ, தீமையா நினைச்சா கூட நமக்கு அது சாதகமாவே முடியுது இல்லையா? சோ அதுக்காக அவங்கள நாம சிநேகிக்கதான் வேணும். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணதான் வேணும். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவங்களை மன்னித்திருங்க ஆண்டவரே, இன்னொரு தடவை இப்படி செய்யாதபடிக்கு அவங்கள மன்னியுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்களுக்காக நாம ஜெபம் செய்யணும். சோ லார்ட்ஸ் பிரேயர்லயும் ஆண்டவர் நமக்கு அதுதானே சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சோ வாசிப்போம். லூக்கா 11 அதிகாரம் 2வது வசனம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. சோ இந்த வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும். எங்கள் கடனாளிகள், எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை நாங்க என்ன பண்ணுகிறோம், மன்னிக்கிறோம். அதே போல எங்களை நீங்க மன்னியுங்க ஆண்டவரேன்னு சொல்லிதான் இந்த வசனம் சொல்லுது. சோ நம்ம மற்றவர்களை மன்னித்து நேசிக்கிறதன் மூலியமா தான் நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சோ நம்மள வேதனைப்படுத்தினவங்களையும், நம்மள அவமானப்படுத்தினவங்களையும், நம்மள நிந்தித்தவங்களையும் மன்னிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது இல்லையா? அதற்கு ஒரு பெரிய மனசே வேணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் கூட அவர் சிலுவையில அறையப்படும் போது கூட மரிக்கும் தருவாயிலையும் தன்னுடைய உடல் முழுக்க காயங்கள்னாலையும் 6 மணி நேரம் ரத்தத்தை சிந்தி கொண்டு இருந்தாலும் கூட அந்த நேரத்திலையும் தன்னை குத்துனவர்களையும் தன்னை அவமானப்படுத்தினவர்களையும் ஆண்டவரே இவர்களை மன்னியும்னு தான் கேட்டார். அவர்களை நீங்க எனக்கு செஞ்சது போல அவங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கேட்கல. அதுவும் அவர் சிலுவை சாவுல இருக்கும்போது உடம்பெல்லாம் காயம், ரத்தமா கொட்டி கொண்டு இருக்குது. அந்த நிலைமையிலையும் கூட ஆண்டவர் மற்றவர்களை மன்னித்தார். தன்னை அடிச்சவங்களையும் தன்னை காயப்படுத்தினவங்களையும் அவமானப்படுத்தினவங்களையும் ஆண்டவர் மன்னித்தார். அதே மன்னிப்ப நாமளும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய டிசைபிள்ஸ், ஆண்டவருடைய சீஷர்கள். சோ அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர நமக்குன்னு ஒரு வழியை வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொள்றதுல அர்த்தமே கிடையாது. சோ கிறிஸ்தவன்னா கிறிஸ்துவை உடையவர் இல்லையா? நாம எல்லாருமே கிறிஸ்துவை உடையவர் அப்படிங்கறதுனாலதான் கிறிஸ்தவன் சொல்லி நமக்கு பெயர். சோ கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நாம மற்றவர்களை மன்னிப்போம். நமக்கு தீமை செய்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அப்படியா ஜெபம் செய்யும் போதுதான் ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம நேசிக்கிறதுனால மற்றவர்கள், நம்மளுக்கு தீமை செய்தவர்கள் மனம் மாறுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, ஒரு கணத்துல உன்னை அறந்தா மறு கணத்தையும் காட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ மறு கணத்தை காட்டுறது நிமித்தம் நம்ம ஏமாளின்றது கிடையாது. அவங்க அடிக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. நம்ம அடிக்கிறோம், இன்னொரு கணத்தை காட்டுறாளே அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. அவங்க மனம் மாறி போவாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இப்படியா நம்மள செய்ய சொல்லுகிறார். நம்மள அவமானப்படுத்துறதுக்காக அல்ல, நம்மள பைத்தியக்காரியாய் காட்டுக்கிறதுக்காக அல்ல. ஆண்டவருடைய அன்பு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் இதை நம்மள செய்ய சொல்லுகிறார். சோ இன்னைக்கு நாம ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? நாம கூட நிறைய பேரை மன்னிக்காம கூட இருந்திருக்கலாம். நமக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்காம இருந்திருக்கலாம். அவர்கள் மேல இன்னும் வெறுப்போட கூட இருந்திருக்கலாம். அந்த மன்னிப்பை எல்லாவற்றையும் களைந்து போட்டு ஆண்டவரிடத்துல உதவி கேட்போம். ஆண்டவரே, எனக்கு மன்னிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு அவங்க கொடுத்த காயங்களும் வேதனைகளும் அதிகமா இருக்குது, என்னால அவர்களை மன்னிக்க முடியல, அவர்களால் நான் பட்ட வலி அதிகம் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஃபால் ஆன் டு தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாவற்றையும் போர் பண்ணுங்க, அவரிடத்துல ஊற்றுங்க. அவங்களால நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம். உங்களை நேசிக்காதவர்கள், உங்களுக்கு எதிர்ப்பாய் நின்னவங்களால நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையே அழிக்கிற அளவுக்கு, நாசமாக்குற அளவுக்கு கூட அவங்க செய்திருக்கலாம். மன்னியுங்க, அவர்களை மன்னியுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தன வரைக்கும் மற்றவர்களை மன்னித்தார். அதே மன்னிப்பதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். சோ மன்னியுங்க. அதற்கு ஆண்டவர் இடத்துல உதவி கேளுங்க. ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், உங்க தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே, உங்க பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற உங்கள் சத்துருக்களை ஸ்நேகியுங்கள்னு சொல்லி ஆண்டவர் அந்த டாபிக்ல எங்களோட கூட இடைப்பட்டீங்களா ஆண்டவரே. அப்பா, நீங்க சிலுவையில தொங்கும் போது கூட கர்த்தாவே எங்களை குத்துனவர்களையும் ஆண்டவரே, அப்பா, உங்களை அவமானப்படுத்தினவர்களையும் ஆண்டவரே மன்னித்தீங்க பிதாவே. அவர்களை மன்னியும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்களே, அந்த இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் தாருங்கப்பா.
இதை பார்த்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் ஆண்டவரே பெரியோரும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, மன்னிக்க முடியாம ஆண்டவரே அதே வேதனையை நினைத்து கொண்டு தவிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, மன்னிக்க பழக கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா அவங்க இதயத்துல நீங்க பேசுங்க, மன்னிக்க பழக கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா இதனால் ஒரு சமாதானத்தை ஆண்டவரே உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களை மன்னிக்கிறதன் மூலியமாய் ஆண்டவரே அப்பா சத்துருக்களும் ஆண்டவரே அவர்களுக்கு நண்பர்களாய் மாற கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற இந்த டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்க்காக ஆண்டவரே, இந்த மன்னிப்பு ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் வைக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க அன்பு கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு